ஆனாலும் வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு அவசரத்திலே தான் போயிட்டு இருக்கு. அதனால ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ முடியல, சுத்திலும் பிரச்சனையா இருக்கு. உணர்ச்சிகள் நீக்கப்படணும், உணர்வுகளை வாழ்க்கப்படணும். அது இறைவனுடைய வாழ்க்கை, அது தனித்துவமான வாழ்க்கை, தனித்தன்மையான வாழ்க்கை, மற்றவங்களுக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையும் அமையும். அங்கே இறைவனுடைய உதவி இருப்பதன் காரணமாக அதை யாரும் தடுத்துட முடியாது. இறைவன் நமக்கு கொடுக்க நினைக்கிறத யாரும் தடுத்துட முடியாது, இறைவன் தடுக்க நினைக்கிறத நமக்கு யாரும் கொடுத்துடவும் முடியாது. ஆனால் சில பொருள்கள் பரிமாற்றம் மாறிக்கிட்டு இருக்கு, அது நம்ம அவசரப்பட்டு அபகரிக்கிறது. அவனுக்கு முந்திக்கிட்டு, இறைவனுக்கு முந்திக்கிட்டு நம்ம அவசரப்பட்டு மறைச்சோம். அது சில காரணக்காரிகளும் சொல்லிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தருமே தான் தவறு பண்ணும் பொழுது அதை உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்டு மீள விரும்பிட்டா அந்த பொருள் நன்மை மாற்றி அமைக்கப்பட்டுரும். ஆனால் நமக்குன்னு வரும்பொழுது காரணக்காரியங்களை சொல்ல ஆரம்பிப்போம். மற்றவங்க தவறு பண்ணும்பொழுது தெளிவாக தெரியுது இது தப்பாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் தனக்குன்னு வரும்பொழுது மாறி போயிடும். மற்றவங்க சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் நம்ம கொஞ்சம் வர போயிடும். அது இன்னும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதிகரிக்குது. அதனால் தனித்துவமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால் பொறுமை வேணும். பொறுமையாளர் இறைவன் இருக்கிறான், வழிநடத்துறான். அப்படி நீங்கள் வழிநடத்தப்படும் போது அந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வாழ்க்கையே ஒரு புதிய படைப்பா, புதிய பாதையில், நமக்கு மறைவான பாதையில் இறைவன் நம்ம அமைச்சு கொண்டு போகிறது நமக்கு அத்தாட்சியாக அமையும். உலகத்துக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் நமக்கு சாத்தியமாக இருக்கும். இது சத்தியம். பெரிய பெரிய காரியங்கள்லாம் ரொம்ப லேசாக முடிஞ்சிடும் அவருடைய பாதையில் இருக்கும்போது. உணர்ச்சியில் இருக்கும்போது பெரும்பெரும் கோடியில் போட்டு நம்ம தொழில் பண்ணாலும் அதில் அபிவிருத்தி இருக்காது. பல பிரச்சனைகளை சிக்கிட்டே இருப்போம். அது மீட்டுறதுக்கு அடுத்த இன்னொரு பிரச்சனைகள் பிரச்சனை அதிகரிச்சிட்டே இருக்கும். ஆனால் உணர்வு இருக்கும்போது, பொறுமையோடு இருக்கும்போது, பொறுமையை கேட்டு இருக்கும் பொழுது நம்மகிட்ட பணமே இல்லைனா கூட பெரிய பெரிய காரியம் நடந்துடும்.